Taste the Daily. திருவாரூர் மாவட்டத்தில் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களையும் நெல் கொள்முதல் நிலையங்களையும் நேரடியாக பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய வடுவூர் சிறுமங்கலம் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களை நேரடியாக களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய குறையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறைகளை கேட்டிருந்து வருகிறார். டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு முழுமையாக வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. டெல்டா வெள்ள நீரில் மூழ்கி இருக்கிறது. பல ஆயிரம் கணக்கில் ஏக்கர் பயிரிடப்பட்ட விவசாயிகள் தங்களுடைய நெல் பயிரை வீட்டிற்கு கொண்டு வர முடியாமலும், விளைவித்த நெல் அந்த மணிகளை முறையாக விற்பனை செய்ய முடியாமலும், கொள்முதல் நிலையங்களில் முளைத்தும், சாலைகளில் முளைத்தும், விவசாய நிலங்களில் முளைத்தும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்ணீர் வேதனையை கேட்டறிவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரடியாக இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அதே போல திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ள பல்வேறு பகுதிகளில் விவசாயிகளையும் நேரடி கொள்முதல் நிலையம் சந்தித்து அவருடைய குறைகளை கேட்கவிருக்கிறார். காலையிலிருந்து கொக்கும் மழையையும் பொருட்படுத்தாமல் களத்தில் நின்று விவசாயிகளுடைய சிந்தக்கூடிய கண்ணீரை, வேதனையை, குறைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய வடுவூர் மற்றும் திருமங்கலம், வேலுக்குடி, திருவாரூர் பூந்தோட்டம் அருகே இருக்கக்கூடிய திருவாரூர் பகுதியிலே பாதிக்கப்பட்ட பயிர்களையும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் நேரடியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டு வருகிறார். முளைத்த, பாதிக்கப்பட்ட, மழையிலே நினைந்து வீணாகி இருக்கக்கூடிய நெல்மணிகளையும் மூட்டைகளையும் வைத்துக் கொண்டு விவசாயிகள் மிகப்பெரிய அளவிலே கண்ணீரினுடைய செல்லக்கூடிய துயரத்தினுடைய உச்சத்திற்கே சென்றிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய நாயகனாக, விவசாயிகளுடைய பாதுகாவலராக, ஒரு விவசாயியாக, ஒரு விவசாயிகளுடைய வேதனையை அறிந்து நேரடியாக களத்திற்கு சென்று விவசாயிகள் படக்கூடிய அந்த வேதனையை, துயரத்தை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். இந்த வடகிழக்கு பருவமழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று அறிவித்தும் கூட, வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தும் கூட, மாவட்ட நிர்வாகமும் திமுக அரசும் குறிப்பாக இந்த விவசாயிகளை வஞ்சித்திருப்பது வெளிப்படைத்தன்மையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. மழை வந்த பிறகு குளிரூட்டப்பட்ட அறையிலே இருந்து கொண்டு கணிப்பொறிகளை வைத்துக் கொண்டு சக அதிகாரிகளோடு ஆய்வு என்கிற பெயரிலே போட்டோ நடத்துவதை விட்டுவிட்டு களத்திற்கு சென்று களத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய குறைகளை, இன்றைக்கு அவருடைய கோரிக்கைகளை, வேதனையை கேட்டறியக்கூடிய ஒரு தலைவராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். ஆளுநர் அரசு குளிரூட்டப்பட்ட அறையிலே இருந்து கொண்டு ஆய்வு என்ற பெயரிலே போட்டோ ஷூட் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும். இதுதான் திமுக. களத்திலே நின்று கொட்டும் மழையில் விவசாயிகளை குறையை கேட்டறிவதும், அவருடைய துயரை துடைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை வேண்டும் என்கிற அந்த உரத்த குரலோடு, கனத்த இதயத்தோடு இன்றைக்கு டெல்டாவிலே களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் தான் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் என்பது வெளிப்படையாக இன்றைக்கு தெரிய வந்திருக்கிறது. இன்றைக்கு மழையில் நனைந்து, சாய்ந்து, தண்ணீர்கள் மூழ்கி, அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைந்து வீணாகி நாட்டாகி எதற்கும் பயனற்று போகிற ஒரு நிலையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு முதலிலே சென்று ஒரத்தநாடு, வல்லம் பகுதியிலே அங்கு இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பகுதிகளாக சென்று அங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை கேட்டறிந்து வருகிறார். நாகப்பட்டினம் மாவட்ட நெல் கொள்முதல் நிலையங்களிலே அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அந்த நிலைகளையும் பார்வையிடுகிறார். தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 350க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளும் கொள்முதல் செய்யப்பட்டு 60% மேலான நெல் அறவையாளர்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக வசனம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு, திருவாரூர் சொந்த மாவட்டம், திமுகவுடைய தலைவராக இருந்து மறைந்த கருணாநிதி பிறந்த ஊர், இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய பிறந்த ஊர், சொந்த மாவட்டம். அந்த மாவட்டத்திலேயே இன்றைக்கு விவசாயிகள் படக்கூடிய துயரத்தினுடைய அளவிற்கு, துயரத்தினுடைய வேதனைய உச்சத்திற்கு அளவில்லாமல் சென்று கொண்டிருக்கிற அளவிற்கு கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார். திருவாரூர் மாவட்டமே இன்றைக்கு வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது. விளைவிக்கப்பட்ட நெல்மணிகளை பாதுகாக்க முடியாமல் விவசாயிகள் போராடி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொள்முதல் நிலையங்கள் இல்லை, சாக்கு பைகள் இல்லை, தார்பாய்கள் இல்லை என்கிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் ஆளுகிற அரசின் மீது விவசாயிகள் தரமாரியான கேள்விகளை தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றிற்கெல்லாம் பதில் இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது.
திருவாரூர், மன்னார்குடி, வடுவூர், திருமங்கலம், வேலுக்குடி, பூந்தோட்டம் இப்படி பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குறைகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேட்கவிருக்கிறார். களத்திற்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவிருக்கிறார். இந்த மண்ணிலே சிந்துகிற விவசாயிகளுடைய வேர்வைதான் ஒவ்வொரு நெல்மணிகளாக உருவெடுக்கிறது. அப்படி அந்த வேர்வை துளிகள் மூலமாக விளைகிற அந்த நெல்மணிகள் இந்த கொட்டும் மழையிலும் வெள்ளத்திலும் முளைத்து அது வீணாவதை பார்க்கிற பொழுது கண்களில் இருந்து தண்ணீர் வரவில்லை, ரத்தம்தான் சுட்டுகிறது என்கிறார்கள் விவசாயிகள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு சகித்துக் கொண்டு இவற்றையெல்லாம் பாராமுகமாக இருக்கிற ஒரு பார்வையற்ற ஒரு அரசாக திமுக அரசு இருப்பதாக விவசாயிகள் வேதனையோடு அந்த கோரிக்கைகளை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி முன்வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறோம், உங்களுடைய துயர் துடைக்கப்படும், உங்களுடைய கோரிக்கைகள் முன்வைக்கப்படும் என்கிற அந்த ஆறுதல் வார்த்தைகளோடு கொட்டு மழையில் களத்தில் நின்று விவசாயிகளை அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அதாவது வீழ்வது நெல்மணிகளாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கக்கூடாது என்கிற ஆறுதல் வார்த்தைகளை அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு, இந்த உலகிற்கு உணவளிக்கக்கூடிய கடவுளாக பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆறுதலை கோரி கோரிக்கைகளை கேட்டறிந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.